எப்ப அந்த தூணை எடுத்துருங்கடா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குடா டே. ஓகே போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கர்மத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா? சிம்பிளா சார், உங்களை கொஸ்டின் பண்ணா டக்குன்னு நீங்க அவங்கள லேபிள் பண்றீங்க. இவ்வளவுதான் இதோட ஒன்லைன். அப்பல வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சொரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். அப்போ ஒய்ஃபோட கேரக்டர் என்ன தெரியுமா? இது மாதிரி பண்ணா கத்துறது. நீங்க என்ன கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க, அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய மனைவிமார்கள். இந்த மாதிரி ரொம்ப சட்ட பேசுறீங்க, வீட்ல இருக்கிற மொத்த வேலையை நீங்க பார்க்க வேண்டி வரும், ஜாக்கிரதை. அதை ஏன் சொல்றோம்? அப்புறம் நீ இப்படி பண்ற அதனாலதான் சொல்றோம் அப்படின்னு அதற்கான பதில் சொல்லக்கூடிய ஆண்கள் ஒரு பக்கம் இருக்கு. புருஷங்காரன் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிறவாத ஃபாலோ பண்ணணும். புரியுதா? இதுதான் இன்றைக்கான தலைப்பு. நடுவுல எதுக்கு இந்த தூணை வச்சிருக்காங்க அப்படின்னா, அது என்னது நீயே சொல்லு. அது கூட தெரியல உனக்கு. சரி எஸ் மாமா வெளியே போலாமா? டேய் அந்த கரண்டி எடுறா. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. அங்கிட்டு மாமா இங்கிட்டு டே. இதெல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு நடக்கும் இந்த சேஞ்ச் எல்லாம்? செகண்ட் சார். செகண்ட் மூடு மாறுதா? நடைமுறையே சரியில்லையே. திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? ஏய் நான் அண்ணியே அந்த மாதிரி டக்குன்னு ஏதோ மாறு. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. என்ன இன்னைக்கு திடீர்னு வீட்லயே இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயா வெளில போலாம்ல? போயிடுவியா நீ? போய் தான் பாரு. இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. நீ போகலாம். எங்க வீட்ல இருக்கவங்களாம் உங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. வீட்ல இருக்கும்போது உன்னெல்லாம் யாரா மதிப்பா? ஏமா அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? சாரிங்க, சண்டை என்னாலதான் ஆரம்பிச்சது. சாரி, நான் பண்ணதான் தப்பு. ஓ, அப்ப என்னாலதான் சண்டை ஆரம்பிச்சதுன்னு சொல்றியா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. எப்ப அந்த தூணை எடுத்துருங்கடா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்குடா டே. ஓகே போதுமாடா, திருப்தி தானே? என்ன அந்த கர்மத்தை எல்லாம் பார்த்தா விளங்குமா? குழஞ்சு அவர்கிட்ட பேசினா அவரே சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு மூட் ஸ்விங் இல்ல, அதனாலதான் நீ இப்படி என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நல்ல விதமா பேசினா. ஒரே விஷயத்தை போட்டு ஒரு மணி நேரமா குடையுதுலடா. கொஞ்சம் கோவமா பேசுறோம், ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது கோவமா பேசுறோம்னா அப்பயும் அவர் என்ன சொல்வாரு, உனக்கு மூட் ஸ்விங் அதனால தான் கத்துற, இந்த விஷயத்தை இப்ப பேச தேவையில்ல அப்படின்னு. என்ன உனக்கு தான் அழுது நினைச்சிட்டு இருக்கியா? நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சா மாசக்கணக்கு ஆளுவேன். அம்புட்டு அழுங்க அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். மரியாதையா போயிரு. இப்போ நீ வீட்டில் தனியா இருக்க அப்படின்னு சொல்லி நீ தனியா இருந்தா டிப்ரெஷன் போயிடுவ. அதனால நீ உடனே ஒர்க்குக்கு போய் என் ப்ரொஃபஷனே மாத்தி விட்டாரு சார். நாங்க நல்லா தெரியுது, உனக்கு பிடிக்கலையா? இனிமேலாவது இந்த எண்ணத்தை விட்டுரு. ஆக்சுவலா நான் எம்காம் எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு 6 மந்த் வீட்டில் இருந்தேன். வீட்டில் இருந்து அடுத்த மேரேஜ் ஆச்சு. காலேஜ் பிகாம்ஸ் வரைக்கும் நான் கிளாஸஸ் எடுப்பேன். ஒரே ஒரு ஸ்டாஃப், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், யாருமே இல்லாத கிளாஸ்ல யாருக்குப்பா பாடம் நடத்துறீங்க? நீயா இருக்க, அதனால நீ டிப்ரெஷன்ல போயிடுவ. உனக்கு வீட்டில் வேற என்னென்ன யோசனை வருது. ஆனா நீ உடனே வேலைக்கு போயிடு, மைண்ட் டைவர்ட் என்ன இருக்கியா நம்ம பொழப்பு ஆயிடும்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு சலூன்ல மேனேஜர் ஆகிட்டேன். இது சலூன்ல மேனேஜர் ஆகிட்டாரு. ஆமா, மேனேஜர் ஆயிட்டேன். நம்ம நாட்டுல எல்லாரும் அடுத்த வேலைக்கு தான் வேட்டு வைக்கிறானுங்க. இப்போ 9 மணிக்கு அவர் ஒர்க் முடிஞ்சுன்னா ஒரு 9:15 எங்க வீட்டுக்கார் வருவார். நான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அவர் அங்க வர மாட்டார், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவார். எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? கெரியர் எல்லாம் மாத்தல சார். இது என்ன? அவதான் சார் சொல்றா அது மாதிரி. நான் இப்ப கூட சொல்றேன், ஆமாங்க, போக வேணாம் தான் நானும் தான் சார் சொல்றேன். அன்னைக்கு அவங்க ஏன் இடத்துல இருந்து யோசிச்சிருந்தாங்கன்னா நான் இப்ப இங்க இருந்திருக்க மாட்டேன். சார். இப்போ அங்க போனா டிப்ரெஷன்ல தான் சார் போ, எப்படி இருந்தாலும். என்னங்க எல்லாத்தையுமே நீங்களே சொல்றீங்க? சிம்பிளா சார், உங்களை கொஸ்டின் பண்ணா டக்குன்னு நீங்க அவங்கள லேபிள் பண்றீங்க. இவ்வளவுதான் இதோட ஒன்லைன். அப்பல வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சொரணே கிடையாது. இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்டேன். நீங்க ஆக்சுவலா உங்க படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போங்க. there are two things. making money is different from building a career. ஸோ டெய்லி வீக்லி அவுட்டிங் போறோம், அவங்க வீட்டுக்கு போறோம், எல்லாமே நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை, ஜீரோ ப்ராப்ளம்ஸ். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். அது அப்படி அவரே நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்னால அதை பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஐயா, இந்த கொடுமை எல்லாம் பார்த்துட்டு நான் ஐயா இருக்கேன். என்னன்னா, நீங்க ஒரு டாக்டர் மாதிரி பிஹேவ் பண்றீங்க. ஒரு கணவரா அனலைஸ் பண்ணக்கூடாது, அரவணைப்பா தான் பேசணும். வாழ்க்கையில ஒரு வசந்தமே பிறக்க மாட்டேங்குதுடா. நீயா திங்க் பண்ணி நெகட்டிவா திங்க் பண்ணி அந்த ப்ராப்ளமை அக்ரிவேட் பண்ணிராத. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ
நான் ஹாப்பியா இருக்கணும்ன்றது எப்பயுமே நான் எதிர்பார்த்துட்டே சரி. இருக்கேன். ஸோ ஃபேமிலினா இப்படி தான் இருக்கணும். முதல் விஷயம் ஃபேமிலினாவே எப்போதும் ஹாப்பியா இருக்கணும். உங்களை யார் ஏமாத்துறானுங்க? ஐயோ டேய் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது இப்போ ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வருது அப்படின்னா முதல்ல டிப்ரெஷன்னா என்னன்னு சொல்லுங்களேன். முதல்ல வாட் இஸ் டிப்ரெஷன்? ஐயோ வந்த இடத்துல பாடம் நடத்த சொல்றாங்களே. டேய் எக்ஸாக்டாக தெரியல சார். அப்ப என்னன்னே தெரியாம அத டிப்ரெஷன் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொன்னேன். 99 ஏதாவது ஒரு கவலை வந்துடும் சார் அவங்களுக்கு. என்னன்னா ஒரு ஒர்க் ரிலேட்டடா Work-ல இல்ல ஒரு கவலை ஃபேமிலி வருதா? ரிலேட்டடா நீங்க ஏதாவது என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி பேசுற? குடும்பம் என்றால் எப்போதும் கலகலகன்னு நடந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இருக்காது. ஒரு சர்க்கஸ் கூடாரம் தான் அப்படி இருக்கும். ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத நல்ல விவரமா பேசு. சார் அவரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா 24/7 வந்து ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கணும் அதான் சொல்ல வரேன். அதுதான் கேட்குறேன். இத நான் பார்க்காமலே செத்துக்கலாம் பாலு. அதான் உங்களுக்கு முதல்ல சொல்ல புரிய போறேன். சாட்னஸும் பார்ட் ஆஃப் லைஃப். அது ஒரு டேஸ்ட் ஆஃப் லைஃப். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஆக்சுவலி டெலிவரி ஆயிருக்கு ரீசெண்டா. சோ உனக்கு போஸ்ட்மார்ட்டம் டிபிக்கிறேன். அதான் அந்த வேர்டு உங்களுக்கு தெரியுங்கிறதுக்கு அடிக்கடி சொல்றீங்களா? இல்ல உண்மையாவே அதுல ஏதாவது இருக்கா? கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? ஒண்ணுமே புரியலையே. அவங்க தான் பண்ணி அதுக்கு எதுவும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கலைன்னா போஸ்ட்மார்ட்டம். டேய் சார் நான் சொல்லிருக்கலாம் சார். அவர் எதுக்கு என்கிட்ட சொல்லணும் திருப்பி? ஆமாமா அவர் நினைக்கிறாரு போல் இருக்கு. அது நினைக்க கூடாது சார். எப்படி டேய் உனக்கு வேணும்டா. உனக்கு இது வேணும் இந்த வேணும். சார் எப்படி சார் நினைக்கலாம்? உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியல. நீங்க சௌரியத்துக்கு அந்த வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. தப்பா இருந்தா என்னையும் அடிப்பாங்க. கோவம் தான் உனக்கு மூட் ஸ்விங் அப்படின்னு கேட்பேன். நீயே டிசைட் பண்ணிடுவேன் அப்படின்வாங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமாப்பா? அது இல்ல சார். இப்போ வந்துட்டு எனக்கு பாடி ஒரு மாதிரி லைட்டா ஷிவர் ஆகுது. எனக்கு ஆன்சைட்டி இருக்கு. நான் நிறைய விஷயத்துக்கு ஆன்ஷியஸ் ஆவேன். இப்போ குளிர்ல எனக்கு பாடி ஷிவர் ஆகுதா இல்ல ஆன்சைட்டில ஷிவர் ஆகுதா எனக்கு தெரியல. சோ நானே அது வந்து இப்போ எனக்கு கண்ணு கலங்குது. ஐயாவும் தான் ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கிறாரு. கண்ணுல தான் ஒரு சொட்டு கண்ணீரை கூட காணும். காண்ட தவிர வேற அந்த டிப்ரெஷன் மூட் ஸ்விங் இது எதுவுமே நாங்க லைஃப்ல கேட்டதில்ல. எல்லாமே அவங்க கிட்ட இருந்து நமக்கு தெரியறது தான். எனக்கு வந்து ரீஅஷூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஐ ஹேவ் டு பீ ரீஅஷூர்ட். அவ்வளவுதான். நேராவே நான் கேட்றேன். I am there for you. I will be there for you always. தமிழ்ல சொல்லுப்பா. இது நடந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு நீங்க நம்பிக்கை கொடுத்துட்டீங்கன்னா இந்த கேப் கண்ணீர் இதெல்லாம் வராது. இப்ப மட்டும் புரியுதா? நான் உனக்காக எப்பவுமே இருப்பேன். என்னானாலும் எந்த சூழ்நிலையிலையும் என்னங்கடா இது எளியும் பூனியுமா இருந்துச்சுங்க. இப்ப இருக்கிற மாதிரியே எப்போ இருப்பியா? எப்பவும் இருப்பேன். That's it. Thank you. என்ன ரொம்ப அப்படி ஹோல்ட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் பர்ஸ்ட் ஆகும்போது சைக்கோ மாதிரி கத்தாது. ஸ்கூல்ல சப்போஸ் மீட்டிங் இருந்தா ஒரு 1 hour லேட் ஆகும். ஸ்கூல்லே வந்து சண்டை போடுற கொலை பண்ணிடுவேன் உன்னை. இல்ல அது ஒரு ஹஸ்பண்டோட இது வந்து கேரக்டர் தானே. அவங்க சேஃப்டியா இருக்கணும்ன்றது நம்ம. இந்த வெங்காய பேச்சு ஒன்றும் குறைச்சல இல்ல. அப்போ ஒய்ஃபோட கேரக்டர் என்ன தெரியுமா? இது மாதிரி பண்ணா கத்துறது. அன்கான்சியஸ் போயிட்டாங்க. போய் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறோம். அவங்கள பார்த்த பயத்துல நான் அன்கான்சியஸ் போயிட்டேன். என்ன பக்கத்து பெட்லயே போட்டாங்க. நான் எழுதின ஸ்டோரி தான். ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. அது உனக்கு என்ன ஆனா கூட என் பக்கத்திலே தான் இருப்பாரு. போமா வேலையை பார்த்துங்க. எல்லா சீனுக்கும் காரணம் நீதான். சாரிடா நான் அப்புறம் ஐசியூ வார்டுல என்ன கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஐசியூ வார்டு வேற உள்ள உடல் அவர உள்ள உடல். டேய் நீ என்ன சிரிக்கிற? அந்த புறம்போக்கு பையல சொன்னதுக்கு சிரிக்கிறியா? இந்த பா இல்ல அவரா பயத்தை கிரியேட் பண்ணி எனக்கு மயக்கம் வருது என்ன என்ன பண்றாங்கன்னு ஆக்சுவலா ஒண்ணும் ஆவல. பக்கத்துல இருக்கிறதுக்காக மயக்கத்துக்காப்ல. இப்ப அவன் உன்கிட்ட கேட்டானா? தேவையில்லாம அதை கொண்டாந்து எதுக்கு இல்ல சொல்லுற? மூக்க பிச்சு முடியும் உன்னைய. பெட்ல ஐசியூ வார்டுல 2 பெட் தான் இருக்கும். நான் படுத்திருக்கேன். பக்கத்திலே பார்த்தா அவரை போட்டுருக்காங்க. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையாப்பா? எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சங்குதான் யாருக்கு? உங்களுக்கு. எக்ஸ்பெக்டேஷனல் பயாஸ்ங்கற ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது எக்ஸ்பெக்டேஷனல் பயாஸா? அதாவது தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல இந்த தம்பி ரொம்ப அட்வான்ஸா இருக்காப்ல. எக்ஸ்பெக்டேஷனல் பயாஸ். அதாவது how to say in Tamil exactly I don't know how to தமிழே வரலையே. நன்றி வணக்கம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.